உத்தராகண்ட் மாநில நிலச்சரிவிலிருந்து மீட்கப்பட்டு ரயிலில் சென்னை வந்த 13 தமிழர்களையும் அமைச்சர்கள் மலர் கொடுத்து வரவேற்றதுடன் வாகனம் மூலம் அவர்களின் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தனர். சிதம்பரத்தை சேர்ந்த 30 யாத்ரிகர்கள் உத்தராகண்ட் மாநிலம் ஆதி கைலாஷ் கோவிலுக்கு ஆன்மீக சுற்றுலா சென்றுவிட்டு திரும்பிய போது தாவாகட் என்ற பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவால் சிக்கிக் கொண்டனர். இந்த தகவலை அடுத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவின் பேரில் துரித நடவடிக்கை மேற்கொண்டதில் 30 பேரும் ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் மலைப்பகுதியிலிருந்து பத்திரமாக மீட்கப்பட்டனர். இதில் முதற்கட்டமாக செவ்வாயன்று 17 பேர் விமானம் மூலம் அழைத்து வரப்பட்டு சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த நிலையில் மீதமுள்ள 13 பேர் ரயில் மூலம் சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் வந்தடைந்தனர். அப்போது அமைச்சர்கள் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், சி.வி. கணேசன் மற்றும் செஞ்சி மஸ்தான் ஆகியோர் 13 பேருக்கு மலர்கொத்து கொடுத்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இதுகுறித்து பேட்டியளித்த அமைச்சர் செஞ்சி மஸ்தான், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவின் பேரில் துரித நடவடிக்கை மேற்கொண்டதன் அடிப்படையில் மலைப்பகுதியில் சிக்கியிருந்த யாத்ரிகர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டதாக தெரிவித்தார். நேரடியாக சென்று அவர்களை அழைத்து மரியாதை செய்து கௌரவப்படுத்தி இல்லம் வரையும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று முதலமைச்சருடைய உத்தரவு. அதை நிறைவேற்றதான் இங்கே வந்திருக்கிறோம். அனைவரையும் பார்த்தோம், நலம் விசாரித்தோம். நல்ல முறையில் பாதுகாப்பான முறையில் நாங்கள் வந்து சேர்ந்தோம் என்ற மகிழ்ச்சியை அவர்களும் சொன்னார்கள். தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் நிலச்சரிவு ஏற்பட்ட மலைப்பகுதியிலேயே 10 நாட்கள் சிக்கி தவித்திருக்கும் நிலை ஏற்பட்டிருக்கும் என்றும் இதற்காக தமிழ்நாடு அரசுக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்றும் மீட்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். தமிழ்நாடு அரசு மூலம் தான் நாங்கள் இப்படி வந்ததே, இல்லைன்னா இன்னும் 10 நாள் அங்கேயே இருந்திருப்போம். நாங்கள் அவங்களோட ஹெல்ப்னால தான் நாங்கள் இங்கே தார்சுலாக்கே வந்தோம். அந்த மலையிலேருந்து ரொம்ப நன்றி, எல்லாரோட சார்பாகவும் ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க இல்லைன்னா நாங்கள் இன்னும் 10 நாள் அங்கே தான் இருந்திருக்கணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க, நன்றிங்க, நிறைய நன்றிங்க. ஸ்டாலினுக்கும் பன்னீர்செல்வம் ரொம்ப நன்றி. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து யாத்ரிகர்கள் 13 பேரும் அரசு தரப்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட வாகனம் மூலம் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.